பிரியங்கா மணிமேகலை பற்றி பல விஷயங்களை போட்டுடைத்த அறந்தாங்கி நிஷா என்ன இப்படி சொல்லிட்டாங்க? தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியை நிர்வகிக்க நடுவர் மற்றும் அந்த நிகழ்ச்சியை இயக்க போட்டியாளர்கள் அவசியம் என்றாலும் இந்த இரண்டு தரப்பையும் ஒரு சேர ஒருங்கிணைத்துக் கொண்டு சென்று அந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இரு தரப்பிற்கும் எந்தவித பாகுபாட்டை காட்டாமல் போட்டியாளர்களை ஊக்குவித்து நடுவர்கள் கூறுவதை பக்குவமாக எடுத்து கூறி அனைத்தையுமே எளிதில் கையாளுகின்ற தொகுப்பாளர்கள் ஒரு நிகழ்ச்சியின் முக்கியமாக பங்கு வகிக்கின்றனர். அப்படிதான் சமீப காலமாகவே தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை விட அந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளர்கள் பெருமளவு ஃபேமஸ் ஆகி வருகின்றனர். காலம் காலமாக ஒரே நிகழ்ச்சியில் ஒரே தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்தவர்களும் உள்ளனர். அதோடு இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக உள்ள சிவகார்த்திகேயன் கூட ஒரு காலத்தில் தொகுப்பாளராக தான் தனது பணியை தொடங்கினார். இவரை போன்று விஜய் டிவியில் இன்னும் பல தொகுப்பாளர்கள் உள்ளனர். அவர்களுள் பிரியங்கா தற்பொழுது விஜய் டிவியின் முன்னணி தொகுப்பாளராக உள்ளார். சமீபத்தில் அவர் குறித்து வெளியான தகவல்கள் அனைத்துமே இதுவரை பிரியங்கா சந்தித்த விமர்சனங்களை விட பெரும் விமர்சனத்தை பெற்றுக் கொடுத்தது. அதாவது விஜய் டிவியின் பல ஷோக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பிரியங்கா குக் வித் கோமாளி என்ற பிரபலமான நிகழ்ச்சியில் ஒரு குக்காக பங்கேற்று போட்டியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்ற மணிமேகலை அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக ரக்ஷனுடன் இணைந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்றார். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையே அவ்வப்போது சில உரசல்கள் ஏற்பட்டுள்ளது. அதனை வெளியில் காட்டாமல் இருந்து வந்த மணிமேகலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியில் காட்டி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினார். இதற்கு காரணம் என்ன என அவரது ரசிகர்கள் அவரிடம் கேட்க அதற்கு மணிமேகலை ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக தனது பணியை அதே நிகழ்ச்சியில் உள்ள சீனியர் தொகுப்பாளர் செய்யப்படுவதில்லை. எது போனாலும் சுயமரியாதை மிகவும் முக்கியம். அதன் காரணமாகவே நான் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிவிட்டேன் என்று கூறினார். மணிமேகலையின் இந்த கருத்து மறைமுகமாக பிரியங்காவை தான் குறிக்கிறது என்ற செய்திகளும் வேகமாக பரவ பிரியங்கா தான் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தான் மட்டும் தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார், தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கும் அவர் காட்டியிருக்கிறார் என்று பலர் பலவிதமான கருத்துக்களை அள்ளி தெளித்து விட்டனர். அது மட்டுமின்றி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்ற கண்டஸ்டன்ட்கள் மற்றும் அந்த நிகழ்ச்சியின் கோமாளிகளாக பங்கு பெற்ற புகழ், சரத், தங்கதுரை என பலரிடமும் இதுகுறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துள்ளது. அந்த வரிசையில் விஜய் டிவியின் ஒரு முக்கிய நபராகவும் அதே குக் வித் கோமாளியின் முன்னாள் தொகுப்பாளராகவும் இருந்த அறந்தாங்கி நிஷாவிடமும் மணிமேகலை மற்றும் பிரியங்கா குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நான் அந்த இடத்தில் இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கு அன்று நான் செல்லாததால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் இரு தரப்பினரிடமும் கேட்காமல் விசாரிக்காமல் நான் எந்த பதிலையும் இதில் கூற முடியாது. ஒருவர் கூறுவதை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவர் மீது குறை கூற முடியாது. ஆனால் ஒரு பெண் மீது ஒரு தொழில் சார்ந்த குறையை ஒருவன் முன்வைக்கிறார் என்றால் தொழில் சார்ந்த கருத்துக்களை தவிர அந்த பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கை, தனி குணம் சார்ந்தவற்றை எல்லாம் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும்? எதற்காக அந்த பெண்ணை இழிவுபடுத்த வேண்டும் என ஒரு பெண்ணாக நான் கண்டனத்தை முன்வைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்.